ஜெய் சீதாராம். இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று இருக்குது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ, ஒரு வேலை செய்யும்போதோ, இல்லை ஒரு வயலுக்கு போகும்போதோ, நம்ம எங்கெங்கே ட்ராவலிங் பண்ணுறோமோ அந்த இடத்த சுற்றி தான் சில கர்மாக்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து நம்மளை கோவப்படுத்துவாங்க, நம்ம அவங்க மேலே கோவப்படுவோம். அவங்க செய்கிற தப்புன்னு நம்ம நினைப்போம், நம்ம செய்கிற தப்புன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேருமே செய்கிற தப்பாக நல்லாதுன்னு நம்ம 2 பேருமே தெரியாது. அது பரம்பொருளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் செய்கிற தப்பாக தெரியும், அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம செய்கிற தப்பாக அவனுக்கு தெரியும். இதுதான் இயல்பு. ஆனால் இது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேரும் என்ன செய்கிறோங்கிறது அந்த இயற்கைக்கு தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் உங்களை யாராச்சும் இரிட்டேட் பண்ணாங்களோ, யாராச்சும் கோவப்படுத்தினாங்களோ, அவங்கள வந்து நீங்கள் சுடு சொல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச இறைவன். இப்போ எனக்கு ராமானு பிடிச்சிருக்கு, யாராச்சும் என்ன திட்டுறாங்க, இல்லை என்ன யாராச்சும் ஒருத்தங்க வந்து அடிக்க வராங்க, இல்லை அடித்தாங்கன்னா எது பண்ணாலும் சரி, ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கி போயிட்டேன்னா என்னுடைய கர்மா அங்கிட்டு போயிடும், அங்கிட்டு உள்ள கர்மா இங்கிட்டு வந்துடும். அவங்க செய்த புண்ணியங்கள் இங்கிட்டு வந்துடும், இங்கிட்டு உள்ள பாவங்கள் அங்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சாரியோட கூற்று இருக்குது. அது உண்மையாக போயேன்னு தெரில. ஆனால் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, உன்னை யாராச்சும் திட்டினாலோ இல்லை அடித்தாலோ நீ கவலைப்படாத, ஒதுங்கிப்போ, ஒன்றுகிட்ட உள்ள பாவம் அங்கே போயிடும், அங்கே உள்ள புண்ணியம்லாம் விட்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு புண்ணியம் வேண்டாம், பாவம் வேண்டாம். மேக்ஸிமம் ஒதுங்கி போனாலே நமக்கு சந்தோஷம். ஒரு ரோட்டில் என்ன பண்ணுது, ஒரு பைத்தியம் கற்றுக்கிட்டே இருக்குது. அந்த பைத்தியக்கிட்ட போய் நம்ம போய் சத்தம் போடுவோம், அது பைத்தியம் தெரிஞ்சு ஒதுங்கி போயிடும்ல. அதே மாதிரி நம்மள்கிட்ட கோவப்படுறவங்கள்ட்ட நம்ம பாடும் காலை வாங்க போயிட வேண்டியதான். அப்படி தான் பயிற்சி எடுத்தோம். அப்படி பயிற்சி எடுத்தோம்னா எல்லாரையும் பைத்தியக்காரன்னா நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சே ஆரம்பிச்சோன்னா நம்மளோட இலக்கை அடைஞ்சிடலாம். ஜெய் சீதாராம்.